கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க இன்றைக்கி என்னமோ தெரியல, எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்க எல்லா விஷயமுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் அவங்க என்னென்ன உருட்டினாங்க, அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கும்போது என்னென்ன உருட்டினாங்க அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவங்க என்னென்னா முட்டையில் நீட்டுன்னு போட்டாங்க, மாஸ்கில் நீட்டுன்னு போட்டாங்க, ஏதோ அப்புறமா செங்கலில் வந்து எய்ம்ஸ்னு எழுதி எடுத்துன்னு போய் காட்டினாங்க, ஏதோ செஞ்சு ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி எடப்பாடி சுற்றுப்பயணத்தப்போ அவர் வைக்கிற ஒரு வாதமும் சும்மா கில்லி மாதிரி இருக்குங்க. உண்மையாக சொல்லணுன்னாக்கா, இப்போ கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏடிஎம்கே தரப்புலேருந்து ஒரு தரமான சம்பவம் செஞ்சாங்க. கிட்னி சாக்கிரதைன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் பேட்ச் ஓட்டிட்டு உள்ளே போடாங்க பாருங்கள். தரமான செய்கை. இந்த மாதிரி தான் செய்யணும். ஒரு விழிப்புணர்வுனா இப்படி தான் கொண்டு வரணும். நீங்கள் இந்த கிட்னி ஊழலை பற்றி பேசவே இல்லை அப்படின்றத ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு எல்லாரோட கவனம் பெறணும், எல்லா மக்களுக்கும் இந்த ஒரு செய்தி வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக சூப்பரான செயல்பாடுங்க அது. உண்மையாலுமே அவங்க எல்லாருமே என்னென்னா, இந்த கிட்னியோட சிம்பிள் போட்டு கிட்னி சாக்கிரதை அப்படின்னு சொல்லி அந்த பேட்ச் ஓட்டிகிட்டு போனதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய வேலை அது. ஒரு எதிர்க்கட்சியாக அதை எடப்பாடி தரப்பு சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா நம்ம எலெக்ஷனை நோக்கி வருவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா, பிஜேபி வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட சேரக்கூடாது, எடப்பாடி கொஞ்சம் கவனிக்கணும், இதனால் வந்து உங்கள் கட்சி வந்து பாதிக்கப்படும் அப்படி இப்படின்னு நிறைய கருத்துக்கள் வந்து திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. நான் என்ன கேட்குறேன்னா, ஆடு நாணயதுன்னு ஓனாய்க்கு என்ன காவல்? அது அவங்க கட்சி. உங்களுக்கு என்ன எதிர்கட்சியே இல்லை அப்படின்னு கண்ணு கட்டின வரைக்கும் எதிரியே இல்லை தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க கட்சி நாசமாக போனால் உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்கள் மட்டும் தானே இருக்க போகிறீங்க. அது அவங்க பார்த்துப்பாங்க, அது அவங்க கட்சி. இப்போ என்னன்னாக்கா, எடப்பாடி எங்கே போனாலுமே வந்து விஜய் வந்து எங்கள் பக்கம் வந்துருவாருன்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் போய் அது மாதிரிலாம் சேரக்கூடாது, விஜய் வந்து அந்த டீமில் போகக்கூடாது, ஏன்னா பிஜேபி தரப்புகளை வந்து விஜய் இருக்கக்கூடாது, ஏன்னா விஜய் வந்து பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டாரு, அதனால் வந்து விஜய் வந்து பிஜேபி பக்கம் போகக்கூடாது, ஏடிஎம்கே கூட கூட்டணி சேரக்கூடாது. ஆனால் எடப்பாடி எங்கே போனாலுமே வந்து இந்த மாதிரி ஆட்களை செட் பண்ணி விஜய் கூடிய காட்ட வைக்கிறாரு. ஸோ விஜய் வந்து கூட்டணி வர்றதுக்கு எடப்பாடி விரும்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து 100 சீட்டு கேட்குறாரு, அது இல்லாமல் துணை முதலமைச்சர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் கிளம்பி போயிட்டுருக்கு. 100க்கு 90% வந்து கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு எடப்பாடியே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எது வந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா, தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் கட்சியும் ஒரு நிலைப்பாடு எடுக்கும். அது வந்து கொள்கை ரீதியான கூட்டணியும் நம்ம பார்க்க முடியாது. அந்த டைமில் எந்த கட்சி அவங்களோட சமரசத்துக்கு ஒத்து வந்து சீட்டு பேரத்தில் ஒத்துக்கு வந்து அவங்களோட ஒரு உடன்படிக்கை வந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அவங்க கட்சியோட ஓட்டு வங்கி, இவங்க கட்சியோட வாக்கு வங்கி, இது ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்புற அணி கூட கூட்டணி வைக்க போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சொல்லலையா, உதயநிதி போய் சொல்கிறாரு, கை எங்களை விட்டு போகாது, அது எங்கள் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே ஒரு பயம் வரலையா? இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த கரூர் சம்பவத்தப்போ விஜய்கிட்ட வந்து ராகுல் காந்தி பேசினதா ஒரு செய்தி வந்தது. அது ஆனால் அஃபிஷியல் நியூஸ் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க போய் அங்கே பேசுகிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு எந்த கவனமும் இல்லை. நீங்கள் இதை கேட்டால் இந்தியா கூட்டணின்றீங்க. ஃபஸ்ட் நம்ம கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம், அதுக்கப்புறமா அடுத்தவங்க கட்சிக்கு போகலாம். இது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது நல்லாட்சியா என்னன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான். இன்றைக்கி வந்து அந்த குழந்தைங்கள் செத்துருக்கு, அதை பற்றி எந்த ஒரு ஊடகமோ ஒரு விவாதமோ எதுவுமே பண்ணலை. இதெல்லாம் எப்படி கடந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரில. யார் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு மாத்திரையாக இருந்தாலும், ஒரு ஊசியாக இருந்தாலும், இல்லை வந்து ஒரு சிறப்பாக இருந்தாலும், இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விநியோகிக்கலாம் அப்படின்றத ஒரு செயல்படுத்துறது, அவங்க யார் தான் இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு யாரும் பொறுப்பேற்றுக்கல. மாசு வந்து என்ன சொல்கிறது, அவர் சுகாதாரத்துறை அமைச்சரா இல்லை வந்து ஊடக பிரிவுன்னு சொல்லுவாங்கள்ல திமுகவில், அதில் இருக்காரான்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் 24/7 வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அது இதனால் இல்லை, இது இதனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் எல்லாமே உத்து கவனிச்சிட்டு தான் இருக்கோம், மக்களும் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் யாரையுமே ஏமாற்ற முடியாது. அது நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். திமுகவுக்கு எதிராக எவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அரசுக்கு எதிரான மக்களின் நிலைப்பாடு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் மறைக்கிறதுக்கு நீங்கள் நிறைய மடைமாற்றம் செய்கிறீங்க. அதில் நான் நிறையா விஷயத்த சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்களாம் வந்து சொந்த காசை போட்டு இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்தினா பரவாயில்ல, அரசாங்க கட்சி காசில்
அரசாங்க செலவில் நீங்கள் இளையராஜாவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறீங்க. ஏன்னா விஜய் ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. என்னமோ சரிங்க, ஏதோ பண்ணுறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 2026 மக்கள் திரும்பவும் அந்த தப்பை நான் செய்ய மாட்டாங்க, எடப்பாடி பக்கம் போவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கண்டிப்பாக எடப்பாடி கூட கூட்டணி போனால் தான் அவரோட இருப்பை தக்க வைக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து. ஏன்னா மெல்ல மெல்ல சீமான் அவர்கள் வந்து திமுக பக்கம் சாஞ்சிக்கிட்டே வராரு. அவர் சபரீசனை மீட் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சவுக்கு சங்கர் மீடியாவில் சொல்கிற மாரி தான் மரத்துக்கிட்ட போய் ஓட்டு கேட்குறாரு, கடலுள்ள போய் மீனுக்கிட்ட ஓட்டு கேட்குறாரு. அதுதான் சொல்கிறேனே, சீமானந்தன் கிட்டத்தட்ட அவரோட பாதையிலேருந்து நழுவி போய் விலை போயிட்டாரா அப்படின்ற சந்தேகமே எனக்கு வருது. ஏன்னா கிட்டத்தட்ட அவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் எடுக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் மக்கள் கொஞ்சம் விழிப்பாக இருங்க. 2026 தேர்தலில் ரொம்ப கூர்ந்து கவனித்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நல்லது அப்படின்னு பார்த்துட்டு வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட இருந்தால் தான் அவரோட இருப்பை தக்க வச்சுக்கலாம். அதுக்கான காரணமாக நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து ஒரு தொகுதியை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஏடிஎம் கூட இருந்தால் கற்றுக்கலாம். அவங்க கூட இருந்தால் இன்றைக்கி ஒரு பூத் ஏஜென்ட் எப்படி போடுறாங்க, வெளியில் கேம்பெயின் எப்படி பண்ணுறாங்க, ஒரு மாநாடுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், பர்மிஷன் எப்படி வாங்கணும், ஒரு கிளைக்கழக செயலாளரோட செயல்பாடு, குறைந்தபட்ச செயல்பாடு என்ன, இது எல்லாமே கற்றுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கும் இந்த தேர்தல். நீங்கள் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகலை, இல்லை துணை முதலமைச்சர் ஆகலை அப்படின்றது கூட பிரச்சனை கிடையாது. நீங்கள் அரசியலை நல்லா கூர்ந்து கவனித்து படித்து தெரிஞ்சு கற்றுக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா அரசியல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. ஸோ அரசியலை வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த முறை ஏடிஎம்கே கூட பயணித்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் எவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா அதெல்லாம் உங்களால் எதிர்த்து நிற்கவே முடியாது. ஏன்னா உங்களால் ஒரு மாநாட்டில் வந்த பிரச்சனையை டேக்கிள் பண்ண முடியல. ஏன்னா உங்களோட என்ன சொல்கிறது, புஷி ஆனந்த காணோம், அவரை காணோம், இவரை காணோம்னு சொல்லிவிட்டு உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும், நிற்கணும், உங்கள் இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா இந்த முறை நீங்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சு தான் ஆகணும். உங்களுக்கு வேறு நல்ல ஆப்ஷன் கிடையாது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ தட் நான் பேசின கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.